துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், 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 நல்லவர். இரக்கமுள்ள தேவனாய் கூட இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், 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 நல்லவர். உன்னதமான தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து நடத்தும்படியாய் கூட எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். கிருபை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆட்கொண்டு நடத்துவீராக, ஆட்கொண்டு நடத்துவீராக. உடைய கிருபை தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. பெரிய கிருபை தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள தேவன், உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காக இம்மட்டுமாய் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்களை ஜீவனோடு பாதுகாத்து நடத்தி வந்த எல்லாவற்றுக்காகவும் எல்லா கிருபைகளுக்காக தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜீவன் உள்ள தேவனே, நாங்களும் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். பெரியவரே, உயர்த்துகிறோம். உன்னதமானவரே, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உன்னதமான தேவனே, வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஜீவனுள்ள தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பெரியவரே, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. எங்கள் கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. எங்கள் குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. எங்கள் குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உம் நாமம் சொல்லி, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். பலனே கண்பலையே, நன்றி நன்றி ஐயா. எங்கள் பலனே கண்பலையே, நன்றி
நன்றி ஐயா. பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா. உயிரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். அப்பா நாமம் சொல்லி நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். காலை வேளையில உம்மை பாடி உயர்த்த கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த அதிகாலை ஜெபத்தை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீங்க கூட இருந்து நடத்தும்படி விஸ்வா முன்பாக வந்து ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். சுருக்கமா காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வருக சீக்கிரமாய் பிள்ளைகள் வரணும். ஒருமித்து நாங்கள் ஆண்டவர் நாமத்தை உயர்த்தணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிச்சோம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அன்புள்ள ஏசப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே ஏசப்பா, அதிகாலை வேலைக்கு ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, அதிகாலை வேலை ஏசப்பா உமை ஏசப்பா மண்டல் ஜெபிக்க ஆராதிக்க தகப்பனே ஏசப்பா, உமை தேட தகப்பனே ஏசப்பா, எங்களுக்கு எடுத்த எல்லா கேட்க தகவக்கம் ஏசப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, அதிகாலை ஜெபத்தை நீங்க ஆசிரியங்க தகப்பனே. ஆண்டவரை ஆரம்பம் முடிவு இருக்க தகவன் தேவ ஆவியர் வசமாய் கூடவே இருங்க தகப்பனே. ஆண்டவரே ஒருவள் நீங்க அசைவாடுங்க தகப்பனே, பால் நீங்க அசைவாடுங்க தகப்பனே. ஆண்டு வேசப்பா ஜபத்து வேலை ஜபத்தான் கேட்டு சொல்லுங்க பதில் தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா, வார்த்தை வேலை நீங்க ஆசிரியங்க தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா, நீங்க வார்த்தை ஏசப்பா எங்களுக்கு ஆசிரியமா இருக்கு, நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா, நான் கேட்டு ஏசப்பா அது ஏசப்பா நடக்கல ஏசப்பா எங்களை மாற்றுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே வர துரிதமா கொண்டு வாங்க தகப்பனே. நாங்க ஒவ்வொரு முறை துதிக்கு ஆராதிக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா நாங்கள் சபையார கூடி ஜெபிக்க ஆராதிக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, ஜபத்துக்கு ஏத்தப்பா எது தடையோ ஏதோ அலாபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஜபிக்கிறேன் ஜீவ் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இம்மட்டுமாய் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். இம்மட்டுமாய் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து நாம் நன்றி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி என்று சொல்லி முழு மனதோடு ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஆமென். ஆண்டவர் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் புது வாழ்க்கையை தருகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சேர்ந்து பாடுவோமா? தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன்
சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எஸ் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடே அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடே அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டு. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, பாடுங்க. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை பாடி உயர்த்துவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. இயேசு செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டு
பாவம் நீங்கிட கழுவி விட்டி உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம இதுவரையிலும் கிருபையா நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு பலனாய் கேடகமாய் துருகமாய் தஞ்சமாய் கூட இருந்து நடத்தி வந்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய நிலைமை மாறத்துக்கு கொஞ்ச நேரம் போதாது. ஆண்டவர் நம்மை கிருபையாயும் இதுவரையிலும் நம்மளை வெட்கப்பட விடலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுவரையிலும் ஆண்டவர் நம்மளை கைவிடவே இல்லை. ஆண்டவர் நம்மை கிருபையாய் ஒவ்வொரு நாளும் வேண்டிய கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறாரே. எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம்? ஆமேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் பாடலை பாடி அவருக்கு இன்னும் நாம் நன்றி உள்ளவர்களா இருந்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? சேர்ந்து பாடுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உணர்ந்து பாடுங்க. ஒரு நாளும் தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. பாடுவோமா? வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீக்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே,
என் துணையாக இருக்கின்றீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஈரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே உமக்கு நன்றி, என்னாலும் இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு உண்மையாய் நன்றி சொல்லுங்க. அவர் நம்மை நடத்தி வந்த வழிகளுக்காக, அவர் செய்த நன்மைகளுக்காக நம்ம ஈடா ஒண்ணுத்தையும் செய்ய முடியாது. மாறாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை உயர்த்துவதுதான். எல்லாம் முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் அப்பாவை உயர்த்துங்க. ஆண்டவர் நல்ல ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மையை ஒரு நாளும் மறக்காதீங்க. நன்றி உள்ளவர்களாய் அவரை துதிக்கிறதுல நன்றி உள்ளவர்களாய் இருங்க. அவரை நினைக்கிறதுல, அவரை ஆராதிக்கிறதுல, அவருக்கென்று ஊழியம் செய்கிறதுல நாம் இன்னும் உணர்வுள்ளவர்களாய் இருந்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோமானால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ண அவர் போதுமானவராய் கூட இருக்கிறார். நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமையின் தேவனை உயர்த்துங்க, மகிமையின் தேவனை உயர்த்துங்க, வல்லமையுள்ள தேவனை உயர்த்துங்க. ராஜாதி ராஜாவை ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி வந்த தேவனை ஆண்டவரை உயர்த்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமீன். ஆண்கள் பகுதியில நல்ல சத்தம் உயரட்டும். கிருபையின் தேவனை வாலிப தம்பி தங்கச்சிங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவரை உயர்த்துகிற உன்னத ஆசீர்வாதத்தை, உன்னத அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாய் இனி வரும் நாட்கள்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்தவர் போதுமானவராய் கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில அவரை உயர்த்துங்க. இந்த நாளின் முதல் நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்ல 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று தம்முடைய சீஷர்ல பார்த்து ஆண்டவர் கேட்டுற காரியங்களை பாக்குறோம். இந்த 1 மணி நேரம் ஆண்டவருக்கு நீ முழுசா கொடுத்து பாரு. உன் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவான பலனை தருவார். நீ எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் காண உதவி செய்வார். அவரை முழு மனதோடு உயர்த்தி பாரு. அவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவான பலனை கொடுப்பார். நிச்சயமாய் அவரை தேடுற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நம்மை நடத்துகிற கிருபைகளுக்காக ஹல்லேலூயா. நல்ல துதிக்க ஆண்டவர் புது கிருபைகளை நமக்கு கொடுப்பார், புது பலனை நமக்கு கொடுப்பார், புது சத்துவத்தை ஆண்டவர் தருவார், புதிய வாசலை கர்த்தர் நமக்கு திறப்பார். கர்த்தரை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற, கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற உன்னத கரம் நம்மோடு கூடுறது நம்ம நடத்தும்படியாய் கூட எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவாமா? கர்த்தரை உயர்த்துங்க. இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படி என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி வாக்குத்தத்தம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற வேண்டுமானால் கர்த்தரை உயர்த்துங்க, அவரை துதிங்க. நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளை போல இருக்கிறதாம். அவருடைய நீதியை சார்ந்து கொள்ளுங்க. அவரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் கிருபையாய் நடத்துகிற தேவன்.
ஹல்லேலூயா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, இம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஒரு கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் அவே நடத்தி செல்பவரே. சேர்ந்து நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை ஆசீர்வதிப்பவரே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில சிறைப்பட்ட நன்மைகளை ஆமென் நம்முடைய பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு திரும்பவரை செய்து அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நிச்சயமாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலுகி பெருக ஆண்டவர் இடம் உண்டாக்கும்படி எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேளுங்க. அப்பா கிட்ட கேளுங்க. நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்கப்பா. நான் செய்கிற வேலையில, நான் செய்கிற தொழில்ல, நான் படிக்கிற படிப்புல, பிள்ளைகள் எல்லாம் கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆண்டவர், எனக்கு கிருபையை தாங்கப்பா, நல்ல விசேஷத்தை, ஞானத்தை தாங்க. ஆண்டு நல்ல வேலை செய்ய, நல்ல ஆண்டவரை தொழில் செய்ய, ஆண்டவரே நாங்க போகையிலும் வருகையிலும் ஆண்டவர் என்னை பத்திரமா நீங்க பாதுகாத்து நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் விசேஷத்தை கிருபையில தாங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணித்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. அன்னைக்கு யாக்கோபு ஜெபம் பண்ணானே, ஆண்டவரே நீ யாக்கோபு ஜெபம் பண்ணதை பாக்குறோம். நாம நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று ஆமென் தேவ சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபித்தது போல நீங்களும் நானும் ஜெபிப்போமானால் ஆமென் யாக்கோபுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்த ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு பதில் கொடுக்க அவர் போதுமானவராய் கூட இருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் கிருபைகளை தரும்படி எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்மாலே நிறைவான பலன் உண்டாகும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கிருபையை தாங்க, கர்த்தர் கிருபையை தாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நீர் கிருபையாய் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்ளும் உன்னத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. உன்னத தேவன் நீங்க தொடர்ந்து கூட இருந்து ஆளுகை செய்யுங்கப்பா. கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் கூட இந்த நாளிலும் சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாய் ஆத்தும ரட்சிப்புக்காக குறிப்பா நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்ம உறவுகள், நம்முடைய குடும்ப உறவுகள் எல்லாரும், நம்ம நண்பர்கள் ரட்சிக்கப்பட, கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள, தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கப்படும்படி, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்களானால் அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட, கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள, எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கப்படும்படி, இனி காலம் செல்லாது, பரலோக ராஜ்யம் மிக சமீபமாய் இருக்கிறது. அப்படினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படி நாம் எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? மத்தியில இணைப்பில் இருக்கிற கோபி அவர்கள், கொளத்தூரில் இருக்கிற கோபி அவர்கள் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படி செய்ய போற தயவுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம். விசேஷமாய் விசுவாச குடும்பங்களுக்காக மீண்டுமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, குடும்பத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் மாற, எல்லா குறைவுகள் நிறைவாக ஆண்டவர் தாமே கூட இருந்து ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? எல்லா குறைவுகள் மாறணும், பலவீனங்கள் மாறணும், நெருக்கங்கள் மாறணும், தேவைகள் சந்திக்கப்பட, ஆமென். ஆண்டவர் இன்னும் உறுதியாய் பற்றிக்கொள்கிற ஒரு குடும்பமாய் காணப்பட, கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிற ஒரு குடும்பமாய் காணப்பட கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படி எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? சிஸ்டர் அபிகாயில் சிஸ்டர் முன்பாக வந்து ஜெபிக்கும்படி ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்தும்படி சுருக்கமா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் தொடர்ந்து கூட இருந்து நடத்தும்படி, ஆண்டுடைய கிருபை தொடர்ந்து ஆளுகை செய்து வழி நடத்தும்படி ஆய்கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோமா? கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்துங்க. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. உமக்கே கொடா கொடி நன்றி அப்பா. நன்றி சுவாமி. இந்த காலை வேளையில ஏசப்பா நாங்க ஒரு சிறு கூட்டமாய் தகப்பனே இதோ உம்முடைய பாதத்துல வந்து நிற்கிறோம் ஏசப்பா. கர்த்தரை எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய கண்கள்ல எங்களுக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் என் சமூகமுக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி அப்பா மோசே அந்த நாட்டில் என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அப்பா கர்த்தாவே ஏசப்பா உம்மோடு கூட முகமுகமாய் பேசினேன். மோசையை போல அப்பா நாங்களும் ஆண்டவரே ஏசப்பா எங்களை சார்ந்த அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பினாலே அப்பா அவர்களுக்கு கர்த்தாவே நாங்கள் காண்பிக்க அப்பா நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அப்பா விலையேற பெற்ற ஆத்துமா ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமா ரட்சிக்கப்பட அப்பா ஆண்டவரே ஏசப்பா, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் அப்பா கர்த்தாவே. தேவனுடைய ரட்சிப்பு இல்லை என்று அந்த இடத்துல ஆண்டவரே ஏசப்பா ஒன்றும் கிரியே இல்லப்பா. தகப்பனாகி என் தேவன் ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீங்க ரட்சித்து அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஒரு ஆண்டவரே ஏசப்பா ஆத்துமா ரட்சிக்கப்பட பரலோக சந்தோஷப்படும் என்று சொல்லியிருக்கிறப்பா. தகப்பனே உம்முடைய சத்திய வசனத்தின்படியா தகப்பனாகி என் தேவன் ஆண்டவரே ஏசப்பா இந்த காலை வேளையில அப்பா தகப்பனே இதோ உம்முடைய சமூகத்துல வந்து அப்பா நாங்க கெஞ்சி நிற்கிறோம் ஏசப்பா. கர்த்தர் ஒருவேளை அப்பா கர்த்தாவே அப்பா நினைவே மக்களை போல ஆண்டவரே ஏசப்பா இந்த ஜனங்கள் ஆண்டவரே அப்பா நான் அழிக்காமல் விட்டு விடுவேன் என்று சொன்னீரே அப்பா. அந்த மாதிரியா கர்த்தாவே ஏசப்பா இந்த நாட்கள் அப்பா எங்களுடைய ஜனங்களுக்காக அப்பா கர்த்தாவே எங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக அப்பா எங்களுடைய பக்கத்துல இருக்கிற அப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்காக அப்பா இதோ உம்முடைய காலை வேளையில ஏசப்பா உம்முடைய சமூகத்துல வந்து அப்பா நாங்க கெஞ்சுகிறோம் ஏசப்பா. கர்த்தர் ஆண்டவரே ஏசப்பா வாசித்து ஜெபித்த பொழுது அப்பா நினைவினுடைய சிறையிருப்பு எல்லாம் நீங்க மாற்றினீரே. அப்படியா தகப்பனே ஏசப்பா இந்த காலை வேளையில அப்பா உம்முடைய சமூகத்துல வந்து அப்பா நாங்க கெஞ்சி நிற்கிறோம் ஏசப்பா. நீங்க ஒரு வேளை ஆண்டவரே அப்பா எங்கள் மேல் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களா இருக்கிறபடினாலே தகப்பனே ஏசப்பா நீர் கர்த்தாவே அவர்களை கர்த்தாவே மனம் திரும்ப பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க கர்த்தாவே
ஏசப்பா, ஆசீர்வதிங்கப்பா. நீங்க காத்துக்கொள்ளுங்க சுவாமி. எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படி செய்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் குறிப்பா சபையினுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபை கட்டுமான காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் சீக்கிரமா இந்த வேலைகள் எல்லாம் முடிக்கப்பட கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உலகங்கள் நடக்கிற ஆராதனைகள் ஊழியங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். குறிப்பா வட இந்திய பகுதியில் இருக்கிற ஸ்தோத்திரம் ஊழியர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் 13 மாநிலங்களில் மதமாற்று தடை சட்டம் இருக்கிறத பார்க்குறோம். சுவிசேஷம் அறிவித்தாலே இது தேச துரோகம், தேச குற்றம் என்று சொல்லி இன்னைக்கு அநேக ஊழியர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறத பார்க்குறோம். அவங்க குடும்பங்கள்லாம் இன்னைக்கு தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கிறத பார்க்குறோம். ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று வேதம் சொல்கிறபடி கர்த்தர் ஊழியர்களை கர்த்தர் பாதுகாத்து நடத்துங்க. எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. உடைய இரக்கம் கூட இருக்கட்டும், உடைய தயவு இருக்கட்டும். ஒவ்வொரு ஊழியங்களிலும் தேவ கரம் கூட இருந்து நடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாலிப தம்பி தங்கச்சிகளை நாங்கள் நினைக்கிறோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து நடத்துங்கப்பா. இந்த உலக காரியத்துக்கு அடிமையாய் போகாதபடி ஆமென். கர்த்தரை சார்ந்து வாழ, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ ஆண்டவர் இரக்கம் பாராட்டும். விசேஷத்த ஞானத்தையும் விசேஷத்த கிருபைகளையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் நடத்துங்க. எப்பொழுதும் உமக்கு பயப்படுகிற பயத்தோடு பிள்ளைகள் வாழ என் ஆண்டவர் நீர் இரக்கம் பாராட்டும்படி, உலக காரியங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வராதபடி ஆண்டவர் நீர் பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும்படி, அவங்க போகையிலும் வருகையிலும் தேவ கரம் கூட இருக்கட்டும். எந்த ஒரு ஆமென் அடிமைத்தனத்திலும் பிள்ளைகள் விழுந்து விடாதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புதங்களை செய்யுங்க. விசேஷமாய் இந்த நாளிலும் திருமண நாளை காண்கிற நந்தா புனிதா அவர்களுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோமா? கர்த்தர் இத்தனை ஆண்டுகளும் ஆண்டவர் பாதுகாத்து பலப்படுத்தி இம்மட்டுமாய் நடத்தின ஆண்டவர். உடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆதியாகமம் 12:2 வாசிக்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர். பிள்ளைகளை நாங்கள் சபையோராய் இணைந்து இந்த பிள்ளைகளை மனதார ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இந்த ஆண்டுல கர்த்தர் இவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மேன்மைகளை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள நாங்கள் சபையாராய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவக்கரம் கூட இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். இந்த காலை வெள்ளம் தேடி வந்த இணைப்புல வந்த இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும், காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்வம் கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேலான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவின் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றார். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி
தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷரெல்லாம் ஏறக்குறைய 12 பேரா இருந்தார்கள். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தார். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாய் கூட்டத்திற்கு முன்பாக அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறனை என்னும் ஒருவனுடைய வித்தியாச சாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷர் அவன் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். எவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதேனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு நான் அங்கே போன பின்பு ரோமபுரியரையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்கள் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலக்கம் உண்டாயிற்று. எப்படி என்றால் தெமேத்ரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் அறிவித்துக் கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வரச் செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாகிறது என்று அறிவீர்கள். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறிய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகா தேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சகரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவமும் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்றான். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் முழுவதும் கலக்கத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்த பொழுது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. ஆசிய நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராய் இருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள்.
தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிருக்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபொழுது எபேசுடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியரே, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் பரிசாராய் இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? இது எதிர்த்து பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள். இவர்கள் கொள்கைக்காரரும் அல்ல, கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூஷித்தவர்களும் அல்ல. தெமேத்திரியும் அவர்களை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள். ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். நீங்கள் வேறு யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதே ஆனால் அது நியாய சங்கத்தில் தீர்க்கப்படும். இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் பொழுது குற்றவாளிகள் ஆகிறதற்கு ஏதுவா இருப்போமே என்று சொல்லி சேர்ந்து வாசிப்போம். பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் கர்த்தரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இயேசு மிகவும் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு மிகவும் நல்லவர். அவர் நன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஒரே ஒரு வசனம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்றார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமாய் எங்களோடு இடைப்பட்டீர். ஆராதனை வேலையில, துதி வேலையில, நம்ம ஜெப நேரத்துல எங்களோடு இடைப்பட்டீர். வேத வாசிப்பு நேரத்தில் எங்களோடு இடைப்பட்டீர். கோடான கோடி நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் வார்த்தையின் தேவன், இந்த நாளிலும் இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட நீங்க பேசுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. இது கடைசி காலம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கடைசி காலத்துல விசுவாசிகளாகிய நமக்கு இன்னும் அதிகப்படியான ஒரு விசுவாசம் வேண்டும். நீங்க வேதாகமத்துல ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் விசேஷ வரைக்கும் நீங்க இருக்கிற சம்பவங்கள்லாம் பாருங்க. யாரெல்லாம் நல்லா விசுவாசமா இருந்தாங்களோ கர்த்தர் அவர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். அவங்களை விரும்பின காரியங்களை கர்த்தர் அழகாய் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவிசுவாசிகளை ஆண்டவர் அழித்து போட்டார் என்றும் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் யூதாவை எடுத்து வாசிப்பீர்களானால் யூதா முதல் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில எப்பவுமே விசுவாசம் உள்ள வாழ்க்கை வேணும். ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பானும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் இந்த நன்மையை செய்வார் என்று நாம் விசுவாசித்து அதற்காய் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். கடைசி காலம் என்று சொன்னேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது
பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. கடைசி காலத்துல என் ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது மனுஷரிடத்தில் விசுவாசத்தை காண்பாரோ. நீங்களும் நானும் நல்ல விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தருடைய வாழ்க்கையில ஆமீன் நன்மையான ஈவுகளை கர்த்தர் காண உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை நம்பி அவரை விசுவாசித்து நம்முடைய ஜீவியம் இருக்கணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தரையே சார்ந்து இருக்கணும். ஆமீன். கர்த்தரையே நம்பி அவரை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவியம் இருக்குமானால் நிச்சயமாய் ஏற்ற வேலை வரும்பொழுது கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார். ஆமீன். அது வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ள எப்படி இருக்கணுங்க? அடங்கி இருங்க. நல்ல விசுவாசமா இருங்க. கர்த்தர் நிச்சயமா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆண்டவர் நிச்சயமா ஏற்ற வேலைகள் வரும்போது ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பிள்ளையின் தகப்பன் இயேசுவினிடத்துல வந்து முழங்கால் படிட்டு அவன் பிள்ளையினுடைய சுகத்துக்காக அவன் கேட்கிற காரியங்களை பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல, மத்தேயு 17:14, அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்த பொழுது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு? ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அவர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்று சொல்லி அந்த தகப்பனுடைய கண்ணீரின் வார்த்தைகளை அங்க பார்க்கிறோம். பல வேதனைகள் மத்தியில அவர் சொல்ற காரியம் என்ன? என் மகன் இந்த கொடிய வியாதியினால வேதனைப்படுறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுந்து தண்ணீரிலும் விழுந்து அவன் அங்க வேதனைப்படுறான். அவனை உம்முடைய சீஷரிடத்துல கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால கூடாமல் போயிற்று என்று ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக இயேசுவினிடத்துல கண்ணீரோடு முழங்கால் படிட்டு அழுது அங்கே காரியங்களை சொல்ற காரியங்களை பார்க்கிறோம். தகப்பன் ஆண்டவர் பாருங்க, அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை பார்த்து அங்க பதில் தரல. அவர் என்ன உடனே அவர் சொன்ன உடனே உங்களுடைய சீஷரிடத்துல நான் கொண்டு வந்தேன், அதை அவர்களால சுகமாக்க முடியல அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்ற வார்த்தை மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். பாருங்க, ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்கள் தான் அநேக அற்புதங்களை செய்தார். மரித்து போனவர்களை எழுப்பினார், குருடாக்கப்பட்டவர்களுடைய கண்களை திறந்தார், செவிடர காது கேட்கும்படி செய்தார், சப்பானியை எழுந்து நடக்க உதவி செய்தார், மரித்து போன சடலத்தையும் அவர் அங்கே உயிர்ப்பித்த காரியங்களை கூடவே இருந்து பார்த்தவங்க. ஆமென். அவங்களுக்குள்ள அவிசுவாசம் பாருங்க. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்க வாழ்க்கையில விசுவாசமே இல்லை. அதனால்தான் அங்க ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். மார்க் வேத பகுதியில் இன்னும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிப்பீர்களானால் மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால், அதாவது தகப்பன் பிள்ளையினுடைய தகப்பனை பார்த்து அவர் சொல்றாரு, அவர் வந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணதுனால இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். 24ஆம் வசனத்துல, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். மார்க் 25:9-25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான்.
இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஆமென், விசுவாசம் ரொம்ப முக்கியம். நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். அந்த தகப்பன் பிள்ளைக்காக கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட வேண்டிடும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் அங்கே சொல்றாரு. அவரும் தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆம் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் கொஞ்சம் அவிசுவாசம் எனக்குள்ள இருக்கு, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அந்த விசுவாசத்தை அவன் இருதயத்துல வர்த்திக்க பண்ணினான் கர்த்தர். அவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். வசனம் சொல்லுகிறது யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நீங்க விசுவாசிங்களே, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உண்டான நெருக்கத்துல, உங்களுக்கு உண்டான போராட்டத்துல, தேவையின் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில நீங்கள் ஆண்டவரை விசுவாசிப்பீர்களானால் நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிறைவான பலனை தருவார். அநேக நேரங்கள்ல நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம், இதெல்லாம் ஆண்டவர் செய்ய முடியுமா, இது ஆண்டவரால கூடுமா, ஆண்டவரை நம்ம குறைத்து மதிப்பிடுகிறோம். நாம் ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த தேவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைப்படாது என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நம்ம பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். என் தேவையை கர்த்தர் சந்திப்பார், என்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். எத்தனை இழப்புகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நம்ம தைரியமா நிற்போம். ஆமென், ஆமென். தைரியம் இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? நமக்குள்ள அவிசுவாசம், ஆண்டவரை நம்புறது இல்லை. ஆமென். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் அந்த நாள்ல நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய சித்தம் இல்லாம நம்முடைய தலையில் உள்ள ஒரு முடியும் கீழே விழாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவரையே பற்றி கொண்டிருங்க, அவரையே சார்ந்து கொண்டிருங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில, அவராலே நாம் நிறைவான பலனை பெற்றுக்கொள்வோம். விசுவாசமா இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல விசுவாசமா இருங்க கர்த்தருக்குள்ள. ஆமென். ஒரு சின்ன பலவீனம் வந்தா போதும், பதறிடணும். ஏன் பதறணும் தெரியல, இல்ல ஏன் பதறணும் தெரியல. ஏன்? விசுவாசம் இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா, எனக்கு கொடுத்தவங்களை யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஆமா, இழந்து போவது இல்லை. ஆண்டவர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்களை பிசாசு பறிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் கண்டிப்பா சுதந்திரித்துக் கொள்வேன். ஆமென். தடை செய்ய ஒரு மனுஷனாலும் கூடாது என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள ஓங்கி இருக்குமானால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒருவேளை அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது. ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தகப்பன் விசுவாசித்தார். அவன் மகனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆச்சரியமாய் அற்புத சுகத்தை கொடுத்தார். ஆச்சரியமாய் அற்புத சுகத்தை கொடுத்தார். நாமும் கூட அந்த தகப்பனை போல ஆண்டவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருப்போமானால் இதுவரை இல்லாத ஆசீர்வாதங்களை, ஒருவேளை இழந்து போன ஆசீர்வாதங்களை, சிறைப்பட்டு போன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மார்த்தால பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவ மகிமையை காண்பாய். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று மார்த்தால பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஆமென். அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சே, நாருமே அல்லேலூயா. அந்த அவிசுவாசம் நம்ம விட்டு போகணும். நிறைய நேரங்கள்ல நமக்கு அவிசுவாசம் வர்றதுனால தான் தேவ ஆசீர்வாதம் பெறறதுக்கு தாமதமா ஆயிடுது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு ஆண்டவர் கானானு தருவேன்னு சொன்னாரு. ஆமென். அங்க போய் சுத்தி பார்த்து கடைசியில அவங்க விசுவாசம் எல்லாம் டிசால்வ் ஆயிடுச்சு. விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு. அங்க ஏனாக்கின் புத்திரரை பார்த்தோம், அம்புட்டு பெரிய ஆளை பார்த்தோம், இவங்களை பார்த்தோம், அவங்கள பார்த்தோம்னு சொல்லி அவங்க பார்வைக்கு நம்மெல்லாம் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம்னு சொல்லி புகையை கிளப்பி விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தாங்களாம். மோசேக்கு விரோதமா எழும்பி, நாங்கள் எகிப்தில இருந்திருந்தால் நாங்கள் நலமா இருந்திருப்போம், எங்களை அழைச்சி வந்தீங்களா. அவிசுவாசம் வந்துடுச்சு.
அவிசுவாசியவர்களை ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? வனாந்திரத்துல அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கணும். ஆக நம்முடைய வாழ்க்கையில விசுவாச ஜீவியம் கண்டிப்பா வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கிறிஸ்தவ ஜீவியமே எப்படிப்பட்ட ஜீவியம்? விசுவாச ஜீவியம். ஆமேன். கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே என் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். ஆமே. அது நம்ம ஒருவேளை இழப்பின் மத்தியில் இருக்கலாம், போராட்டத்தின் மத்தியில் இருக்கலாம், பலவீனத்தின் மத்தியில் இருக்கலாம், தேவையின் மத்தியில் இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெறறதும் பெறாது யார் கையில் இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார் கையில இருக்கு? அதனால்தான் உலகத்தான் சொல்றான், உன் வாழ்க்கை உன் கையில். ஆமென். ஒப்பு கொடுப்பாமா? முழங்கால் படிட்டு. ஒருவேளை நம்ம இருதயத்துல அவிசுவாசம் இருக்குமானால் அப்பா கிட்ட அறிக்கை செய்து, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்க போறோம். இந்த காலை வேளையில நிறைய நேரங்கள்ல அந்த அவிசுவாசத்தினாலதான் மாம்சீகமா முடிவெடுத்து மாம்சீகமான காரியங்களை நம்ம செய்யறோம். அதனால ஏற்பட்ட காயங்கள், அதனால ஏற்பட்ட இழப்புகள் தான் நம்ம வாழ்க்கையில அதிகமா இருக்கும். இந்த காலை வேளையில ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என் வாழ்க்கையில அவிசுவாசம் என்னை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உம்மை விசுவாசித்து ஜீவிக்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எல்லா இடத்துலயும் அப்படித்தான். 38 வருட வியாதி படுக்கையில உள்ளவனை பார்த்து கூட அங்க ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. ஆமென். ஆண்டவர் அப்படி என்னால செய்யக்கூடும் என்று நீ இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் 38 வருட வியாதி படுக்க உள்ளவனை பார்த்து கேட்கிறார். ஆமென். அவன் விசுவாசிக்கிறேன்னு சொன்ன உடனே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன்னு சொல்றார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப அவரை விசுவாசிக்கிற யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ வசனம் சொல்லுது என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று. இந்த காலை வேளையில ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணுங்க. இந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, விசுவாசத்தை எனக்குள்ள வர்த்திக்க பண்ணுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து கேளுங்க. வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, விசுவாசத்தை எனக்குள்ள வர்த்திக்க பண்ணுங்க. கேட்போமா? தகப்பனே, கேட்டமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுங்க. உடைய கரம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். இந்த புதிய நாளிலும் உம்மை நாங்கள் முன்வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகள், இந்த நாளுக்கு வேண்டிய மனித தயவுகள், இந்த நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகள் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவீர் என்று உம்மை நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்துல பார்த்து நல்ல விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise God. Praise God.